வெல்கம் டு தாரிக் vlogs. ஸோ இது என்னுடைய புது சேனல். ஸோ இந்த சேனல் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த சேனலில் எல்லாத்த பற்றியும் நம்ம வீடியோ போட போகிறோம். ஸோ ஒரு ஃபுட் ரிவ்யூ, ட்ராவல் விளாக்ஸு, ஸோ பைக்கு பற்றி, காரை பற்றி, ஸோ எல்லாத்த பற்றி A to Z இந்த சேனல் நம்ம போட போகிறோம். ஸோ இதில் வீடியோவாக நம்ம என்ன போட போகிறோன்னா மன்ச் மில்க் ஷேக் எப்படி செய்யுதுன்னு அதை தான் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வீடியோவாக அதான் பண்ண போகிறோம். ஏன் நான் ஃபஸ்ட்டு வீடியோவாக இது போடுறேன்னு சொன்னால் எனக்கு மன்ச்னா ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ அதான் மன்ச்சை வச்சு மில்க் ஷேக் செஞ்சு வச்சு போடலான்னு சொல்லிட்டு போடுறதுக்கு தான் வந்தோம். ஸோ மன்ச்லாம் நாங்கள் ரெடியாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். ஸோ மன்ச் மில்க் ஷேக் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தாரிக் vlogsஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறது என்னென்னா மன்ச் மில்க் ஷேக் தான். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா மன்ச்லாம் இந்த மாதிரி பிச்சு இந்த மாதிரி தட்டில் போடணும். ஸோ நான் ஒரு 10 மன்ச் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஒரு 10 மன்ச்சை பிச்சு போட்டுட்டு நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைச்சி, அப்புறம் அதில் பாலை ஊற்றி, அப்புறம் என்ன தேவைன்னா ஐஸ் போட்டுக்கலாம், அப்புறம் தேவைன்னா சர்க்கரை, அப்புறம் உங்களுக்கு இன்னும் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி அடிச்சிடலாம். ஸோ இதை நம்ம அழகாக பிச்சு ரெடி பண்ணிடலாம். ஒரு வழியாக எல்லா மன்ச்சையும் நம்ம பிச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு ஜாரை எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஜாரில் என்ன பண்ணணும்னா அந்த நம்ம பிச்சு வச்ச மன்ச்செல்லாம் உள்ளே போடணும். ஸோ என்ன பண்ணுங்கன்னா ஒன்றா எடுத்து அப்படியே அலேக்காக உள்ளே போடுங்க. ஸோ மன்ச் ரொம்ப நேரம் பிரித்து வெளியே இருந்ததுனால மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ மன்ச் நேற்றே வாங்கி வச்சோம் நம்ம. ஸோ நேற்று வீடியோ எடுக்க முடியல, அதனால தான் இன்றைக்கி. ஸோ இந்த மாதிரி மன்ச்லாம் உள்ளே போட்டு நல்லா கலக்கி விட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மூடியை எடுத்து டபார்னு ஒரு மூடியை போடுறீங்க. மூடியை போட்டுட்டு மிக்சியில் கொண்டு போய் வச்சு அரைக்கிறோம். ஸோ அரைச்சி முடித்த உடனே இப்படி தான் இருக்குது. நான் பவுட்ரு மாதிரி வரும்னு நினச்சேன், ஆனால் அது கெட்டியாக ஒட்டிக்கிச்சு. சரி பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம அந்த மில்க் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மில்கை போடுங்க. நான் ஏதோ தோராயமாக போடுறேன். எல்லா மில்க்கையும் ஊற்றிட்டேன்னா இருந்து கொஞ்சோண்டு. ஸோ எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. மறுபடியும் என்ன பண்ணுங்கள், இதை நீங்கள் மிக்சியில் போட்டு இன்னும் ஒரு அடி அடிங்க. ஸோ லாக் பண்ணியாச்சு. போய் மிக்சியில் ஒரு சுற்றினோடனே ஐஸ்லாம் போட்டு நாங்கள் மில்க் ஷேக் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த கிளாஸில் தான் நம்ம வைக்க போகிறோம். அழகாக வெள்ளைத்தட்டு மேலே வச்சு ஒரு சூப்பராக ஒரு கடையில் கொடுக்குற மாதிரியே பண்ண போகிறோம். இப்போ ஊற்ற போகிறோம். 1 2 3 ஊற்றியாச்சு. இப்போ மில்க் ஷேக் நம்ம நினச்ச மாதிரி, நான் நினச்சேன் ரொம்ப தண்ணியாயிரும் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் அதை நம்ம அப்படியே கெட்டியாக தான் வந்திருக்கு. மில்க் ஷேக் மாதிரியே வந்துருச்சு. பார்க்கவே நாக்கு ஊறுது. இப்போ எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம இதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகு சேர்க்கணும். ஸோ என்னென்ன பண்ணலாம்னா அந்த மன்ச் இருக்குது பார்த்தீங்களா, இதை உடச்சி மேலே அப்படியே ஸ்டைலாக வைக்கலாம். அதான் அந்த ஹோட்டலுக்கு பெரிய பெரிய ஜூஸ் கடைக்கெலாம் போனால் கொடுப்பாங்கள்ல, இந்த மாதிரி ஸ்டைலாக வச்சு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா மன்ச்சை 3 பீஸாக உடச்சி அப்படியே அழகாக வைக்கிறோம். 2 பீஸை நிற்க வைக்கிறோம். ஒரு பீஸை தூக்கி சென்டராக படுகு போட்டுறோம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை சேர்க்க பூஸ்ட் பாக்கெட் அதில் பிடிச்சி கொட்ட போகிறோம். ஸோ பூஸ்ட்டை பிச்சு அதில் அழகாக ஸ்டைலாக கொட்டலாம். பூஸ்ட்டை கொட்டினோடனே இன்னும் கொஞ்சம் அழகு சேர்ந்துருன்னு நினைக்கிறேன். ஸோ பூஸ்ட்டை குச்சி அப்படியே கொஞ்சமாக போடுவோம். ஸோ பூஸ்ட்லாம் போட்டாச்சு. பூஸ்ட்டு போட்டு இன்னும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ பூஸ்ட்டு போட்டாச்சு. சீக்கிரம்ப்பா, எவ்வளோ நேரம் கொட்டுற. மக்களே, நம்ம இப்போது மில்க் ஷேக் ரெடி பண்ணியாச்சு. மன்ச்சு மில்க்கு ஷேக்கு ரெடி பண்ணியாச்சு. ஸோ இது ஒரு பெரிய போராட்டத்துக்கு பின்னர் ரெடி ஆகிருக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு தெரில, ஏதோ ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன். பாருங்கள், எப்படியோ கஷ்டப்பட்டு செஞ்சுட்டேன். நம்ம செஞ்ச மில்க் ஷேக் இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறோம். நிஜமாவே செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நான் கேவலமாக வரும்னு தான் நினச்சேன், ஆனால் செம்ம சூப்பர்.
இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில், செம்மையாக இருக்குது. இந்த சம்மருக்கும் அதுக்கும் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் இது செஞ்சு உங்கள் கடையில் கூட போடலாம், மன்ச் மில்க் ஷேக்னு சொல்லிட்டு. ஸோ புதுசாக இருக்கும், செம்மையாக இருக்குது. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க, ஷேரை போடுங்க, அண்ட் மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. ஸோ இனிமேல் இதில் நிறையா வீடியோஸ் அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நிறைய வீடியோஸ் போடுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாரிக் vlogs. Thank you for watching. Bye bye.